நம்மளோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கிற ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் வெயிட் லாஸில் இருக்கவங்க தோசை சாப்பிட முடியாதே ஃபீல் பண்ணுவோம்ல. இந்த வீடியோ வந்து சூப்பராக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். இது வந்து சிகப்பு அரிசியே 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த அரிசி வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கும். நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு உடல் எடை வந்து கம்மியாயிடும். ஸோ இன்றைக்கி தோசை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், இட்லியும் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி தோசை இட்லி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஒரு 7 days எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே சூப்பராக வந்து உடம்பு குறையும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது எப்படி செய்கிறது, எப்படி வந்து ஈஸியாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து என்ன உளுந்து வேணால் போட்டு ஊற வச்சுக்கலாம். இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் இதே நீங்கள் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் வந்து தோசைக்கு சேர்த்தே ஊற வச்சுட்டேன். இதை மேக்ஸிமம் ஒரு 4 hours-லேருந்து 5 hours வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். இல்லைனா ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து மாவு, இட்லி மாவு, தோசை மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் இந்த அரிசியையும் அரைக்க போகிறோம். ஊற வச்ச அரிசியும் அரைக்க போகிறோம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நார்ச்சத்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. மாவு மாதிரி அப்படியே இல்லாமல் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உளுந்தோடு சேர்ந்து அரைக்கும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியான ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை வந்து அரைச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு இதை ஊற்றுறதுக்கு நம்ம வெளியில் வச்சுருங்க. அதாவது இப்போ நைட்டு அரைக்கிறீங்கன்னா காலையில் வரைக்கும் வெளியில் வச்சுருங்க. காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் புளிச்சாதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லை இப்போ நீங்கள் பகலில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 hours டைம் 6 hours 5 to 6 hours டைம் கொடுத்து இதை நல்லா கரைச்சிட்டு வெளியில் வச்சுருங்க. எப்போதும் இட்லி தோசை எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தான் தோசைக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நீங்கள் வந்து கரைச்சிட்டு அப்படியே அதை ஒரு 6 மணி நேரம் வெளியிலே வச்சுருங்க. 6 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைங்க. நான் சொல்கிறேன், புளிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். நான் என்ன பண்ணேன்னா நைட்டு அரைச்சிட்டு நைட்டு வந்து வெளியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் கெட்டியாக தான் ஆயிடுச்சு. திரும்பவும் நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டு. தோசை சாப்பிட முடியலையே நம்ம ஃபீல் பண்ணவே வேணாம். அது மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் வந்து சிகப்பரிசியில் இருக்குது. நீங்கள் வந்து சிகப்பரிசியை போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஒயிட் ரைஸோட சிகப்பரிசியை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து இந்த ரெட் ரைஸில் வந்து இருக்குது. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. ரெட் ரைஸ்னே நிறைய 4-5 வெரைட்டி வந்து கடையில் கிடைக்கும். ஏதாவது ஒரு அரிசியை வாங்கிட்டு வந்துடாதீங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு கேட்டு வாங்குங்க. எதனால் இதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து இருக்குன்னா இந்த பேர் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு காஸ்ட்லியாகவும் இருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இதுக்கு வந்து அந்த காலத்தில் இந்த அரிசிக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரிசியில் தோசையோ இட்லியோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அளவோடு சாப்பிட்றீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆக சான்ஸே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து லூஸ் ஆகும். இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 தோசை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் 1 தோசையும் 2 முட்டையும் எடுத்துக்குவேன். ப்ரோட்டீன் நம்மளுக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறனால நான் 2 முட்டை எடுத்துக்குவேன். டெய்லியுமே நான் ரெகுலராக 2 முட்டை நான் வந்து சாப்பிடுவேன். அது வந்து எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறனால சாப்பிடுவேன். வெயிட் லாஸில் இருக்கிறனால முட்டையை வந்து அவாய்ட் பண்ண வேணாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரோட்டீனும் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ முட்டை வந்து ரொம்ப ஈஸியான ப்ரோட்டீன், டக்குன்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரியான ப்ரோட்டீன். அதனால தான் நான் சொல்கிறேன், காலையில் மற்ற நேரத்தில் சாப்பிட்றீங்களோ இல்லையோ காலையில் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலுமே முட்டை வந்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த தோசை. நீங்கள் நார்மல் தோசை சாப்பிட்றத விட இந்த தோசை சாப்பிட்டு பிடிச்சிருச்சு உங்களுக்குன்னா இதை மட்டும்தான் திருப்பி சாப்பிடுவீங்க. இந்த தோசையை வந்து நார்மல் தோசை கூட நீங்கள் என்னெல்லாம் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இந்த தோசையிலையும் நீங்கள் சட்னி சாம்பார் என்ன பிடிக்குமோ வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். மதியான சாப்பாடையும் அளவோடு எடுத்துக்கிட்டு 7 நாள் ட்ரை பண்ணுங்கள். 7 நாளே நல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கும். உங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.